ஒரு சிலிண்டர் லீக் ஆகி அது எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அது மேல எவ்வளவுதான் நம்ம தண்ணி ஊத்தினாலும் அதை அணைக்கவே முடியாது. இன்னும் சில பேர் சிலிண்டர் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணிட்டு அவங்க ஓரமா நின்று வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த தீ இன்னும் கொஞ்சம் பரவறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அல்லது இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஒரு சிலிண்டர் லீக் ஆகி ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிருங்க. அண்ட் நீங்க ரெட் கலர் சிலிண்டர் யூஸ் பண்றீங்களா அல்லது ப்ளூ கலர் சிலிண்டர் யூஸ் பண்றீங்களா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. ஒரு சிலிண்டர் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை ஆஃப் பண்றதுக்கு 3 வழி இருக்கு. முதலாவதா ஒரு பெரிய துணியை தண்ணியில நல்லா முக்கி சிலிண்டர் எரிஞ்சிட்டு இருக்கிற திசைக்கு பின்பக்கமா போய் அந்த போர்வையை போட்டு மூடிடணும். இதனால போதுமான ஆக்சிஜன் இல்லாதனால தீ அங்கேயே அணைஞ்சிரும். அதுக்கப்புறம் ரெகுலேட்டரை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இரண்டாவது மெத்தட்ல ஒரு பெரிய பிளாஸ்டிக் பாக்கெட்டை சிலிண்டருக்கு மேல இருந்து இப்படி கவுத்துறது மூலமாவும் தீ அணைக்கலாம். மூணாவது மெத்தட்ல சிலிண்டர்ல உள்ள கேஸ் வெளியில லீக் ஆகும் போது நம்ம விரல வச்சு இந்த மாதிரி அதை அடைச்சிட்டோம் அப்படின்னா தீ உடனே அணைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணிடணும். இந்த மூணுலயுமே முக்கியமான விஷயம் என்னன்னா, தீ அணைச்சதுக்கு அப்புறம் ரெகுலேட்டரை ஒரு சிலிண்டர் லீக் ஆகி அது எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அது மேல எவ்வளவுதான் நம்ம தண்ணி ஊத்தி